பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக் கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கரை எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தமிழ் பேசு வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க காலில் மெட்டி போடுவாங்க. அதுக்கான காரணம் வெறும் கலாச்சாரம் தானா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்திய கலாச்சாரத்தின்படி திருமணமான பெண்கள் கால் விரலில் அணியிற ஒரு அணிகலன் தான் மெட்டி. வெள்ளியால் செஞ்ச இந்த மெட்டி ஒரு காலத்தில் ஆணுக்கான அணிகலனாக தான் இருந்துச்சு. திருமணமான ஆணுக்கு மெட்டியும் திருமணமான பெண்ணுக்கு தாலியும் அடையாள அணிகலனாக இருந்துச்சு. ஒரு ஆண் திருமணமானவன்னு அவன் கால் விரலில் இருக்க மெட்டியை பார்த்து பெண் தெரிஞ்சுப்பா. ஆனால் காலப்போக்கில் இது மாறி மெட்டி பெண்கள் அணியும் அணிகலனாக மாறிடுச்சு. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டி தன்னோட மனைவியாக ஏற்றுக்கிறான். பிறகு அவன் நெற்றியில் குங்குமத்தை வச்சு காலில் மெட்டி அணிவிச்சு தன் வீட்டுக்கு வரவேற்கிறான். இதெல்லாம் கலாச்சாரம். கலாச்சாரம், சாஸ்திரங்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் மெட்டி அணியறதுல ஒரு சில நன்மைகளும் இருக்குது. பெண்கள் 2 கால்லையும் மெட்டி அணியறதால மாதவிடாய் சுழற்சி சீரான முறையில் செயல்படும்னு இந்திய வேதங்களில் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்கள் மெட்டி அணியறதால கருவுறுதலில் சிக்கல் இல்லாமல் இருக்கும்னு நம்பப்படுது. மேலும் பெருவிரலில் இருந்து 2வது விரலான நடுவிரலில் இருக்க நரம்பு கர்ப்பப்பையில் இணைஞ்சு இதயம் வழியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மெட்டி அணியறதால கர்ப்பப்பை ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பேசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.